ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்து, சீக்கிய, பௌத்த மதங்களைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தினர் பிற மதத்துக்கு மாறினால் பட்டியலினத்தின் சலுகைகள், உரிமைகளை பெற முடியாது என்பது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. பல்வேறு மாநில ஐகோர்ட்டுகளும் இத்தகைய தீர்ப்பை ஏற்கனவே வழங்கியிருந்தன. அதே தீர்ப்பை சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டும் உறுதி செய்துள்ளது. கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி அந்த மதத்தை தீவிரமாக பின்பற்றி வருபவர் பட்டியல் சமூகத்தினராக நீடிக்க முடியாது என்று தமது தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்டது. மேலும் இந்து, சீக்கியம் அல்லது பௌத்த மதம் அல்லாத வேறு மதத்தை பின்பற்றுபவர் பட்டியல் இனத்தவருக்கு கிடைக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பு உரிமைகளை கோர முடியாது என்றும் கூறியது. இந்நிலையில் எழும்பூர் தனி தொகுதி திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழன் பிரசன்னா கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர். அவர் எப்படி போட்டியிட முடியும் என்று இந்து மக்கள் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வெளியிட்டுள்ள அறிக்கை: எழும்பூர் தனி தொகுதியில் போட்டியிடும் திமுக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர். அவர் தனி தொகுதியில் எப்படி போட்டியிட முடியுமா? அவர் தீவிரமாக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர், தினமும் சர்ச்சுக்கு போகிறவர். பட்டியல் மக்கள் எவ்வளவோ பேர் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கும்போது அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் மதம் மாறிய ஒருவருக்கு தனி தொகுதியில் திமுக எப்படி சீட் கொடுக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.